என்ன விஷயம்? ஸ்கூல் விஷயமா. ஏன் படிக்க போறியா? நான் படிக்கல, உன்னை கொண்டு போய் சேர்க்க போறேன் எல்கேஜில இருந்து. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏன்னா உனக்கு தான் வந்து இன்னும் ஏபிசிடியே தெரியல, அதனால உன்னை எங்க சேர்க்கலான்னு பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீ எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்க? அதான் உன்னை சேர்த்து விட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? கலெக்டர் ஆக போறேன் நீ. அப்ப எதுக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? வீட்டுல இருந்தா நம்மளே சொல்லி தருவோம். சின்ன தம்பி குஷ்பு மாதிரி. என்ன அது சின்ன தம்பி குஷ்பு மாதிரி? சின்ன தம்பி குஷ்புல மாஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்கே சொல்லி தருவாங்களா? அந்த மாதிரி சொல்லி தரலாமா? எல்லா வாத்தியார் வீட்டுக்கு வர வைப்போமா? ஏண்டா, படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. அது எங்க போய் என்ன பண்ணுமோ அங்க பண்ணாதான் வரும். அதான் நானும் சொல்றேன், அமெரிக்கன் இன்டர்நேஷனல் சேர்த்து விட்டுருவோம் தரமணியில. ட்ரை பண்ணிடலாம்டா இருக்கேன். ஆமா ஆமா, இந்த இங்க பக்கத்துல இங்க ஒரு மாம்பாக்கத்துல ஒன்று இருக்கு, சிபிஎஸ்சி தான் அதுவும். அப்புறம் இங்க மேலக்கோட்டையூர்ல ஒன்று இருக்கு, இந்த பக்கம் கூடுவாஞ்சேரியில் ஒன்று இருக்கு. ஓட்டு வைக்க வேண்டியதான் அப்ளிகேஷனை. ஆமாம்மா, நம்ம வந்து பெரிய லெவல் தான்டா பார்க்குறேன். நமக்கு இந்த சின்ன சின்ன லெவலில் போய் சேர்க்குற மாதிரி ஐடியாலாம் கிடையாது. லாங்குவேஜ் மாறிடுதுடா பசங்களுது. இங்கே பேசுகிறப்ப பார்த்தோன்னா என்ன வா இப்போ ஏஏ அப்படின்னு பேசுகிறானுங்க. கொஞ்சம் ஸ்கூல் மாறிச்சுன்னா கொஞ்சம் டீசெண்டாக வரும்ல அந்த ஸ்பீச்சிங்லாம். ஆமாம், சரி நம்ம தான் சரியாக படிக்கலை, பிள்ளைங்களாவது நல்லா படிக்க வைப்போமேன்ற ஒரு ஆசை. ஆ சரி சரி, நீ எங்கே ட்ரை பண்ணியிருக்க? ஐயா, அது மொக்க ஸ்கூல் மாப்பிள்ள அது. ஐயா வேலைக்கு ஆகாது, நீ வேற கம்னு. ஆமாம் ஆமாம், ஒரே நிமிஷம் இரு. என்ன ஃப்ரெண்டு கிட்ட? என்ன என்ன விஷயம்? ஸ்கூல் விஷயமா. ஏன் படிக்க போறியா? நான் படிக்கல, உன்னை கொண்டு போய் சேர்க்க போறேன் எல்கேஜில இருந்து. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏன்னா உனக்கு தான் வந்து இன்னும் ஏபிசிடியே தெரியல, அதனால உன்னை எங்க சேர்க்கலான்னு பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீ எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்க? அதான் உன்னை சேர்த்து விட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? கலெக்டர் ஆக போறேன் நீ. சூரியவம்சம் படத்துல வர தேவேனி மாதிரி நான் உன்னை படிக்க வச்சு எல்கேஜில இருந்து சேர்த்து நீ +2 முடிச்சு டிகிரி முடிச்சு நீ கலெக்டர் ஆகுற பார். மாப்பிள்ள இந்த இருறா வரான்டா, ஒரு 7:30 வந்திருக்கு, இது பெருக்கிட்டு வரேன். என்ன சொல்லு? இப்ப எதுக்கு ஸ்கூல் பார்த்துட்டு இருக்க? எங்க சேர்க்க போற? ஒன்ன தாண்டி சேர்க்க போறேன் எல்கேஜில இருந்து. நீ எல்கேஜி படிச்ச ஸ்டார்டிங்ல இருந்து வா, அப்பதான் உனக்கு ஆ இ கிஞ்சி ஏபிசிடி 1 2 3 படிப்பு வருது. எங்க வருது? அடே வண்டுருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. நான் படிச்சது வரைக்கும் போதும்பா எனக்கு. இனிமே பசங்களை ஆமா, அப்படியே நம்ம பெரிய எம்பிபிஎஸ் டிகிரி எல்லாம் பிஹெச்டி மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. என்ன வருமோ அதுதான் நம்ம பண்ண முடியும். நம்ம தான் பண்ணல. சரி, இப்போ அவங்களாவது படிக்க வைப்போம்னு சொல்லி தான் சரி நல்ல ஒரு பெரிய ஸ்கூலா பார்த்து பெரிய ஸ்கூல் நல்லா கெத்தா இந்த கோட்டு சூட்டும் போவாங்கல்ல, அதான் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பிஎஸ்பிபி மில்லினியம் அந்த மாதிரி பார்க்குற ஸ்கூலை. நீங்க பெரிய ஆளுனே, பெரிய லெவல்ல பஸ்ல போய் பஸ்ல வரணும். என்னது பெரிய லெவல்? என்ன லெவல்? படிக்க வச்சா மட்டும் போதும். பெரிய லெவல் நான் மட்டும் இப்ப நான் அவங்கள நடிக்க வைக்க போறேன். நானும் படிக்க தான் வைக்க போறேன். நீ நடிச்சிட்டு தானே இருக்க. யாரு? எதுக்கு இந்த பந்தா? என்ன பந்தா? நமக்கு எதுக்கு பந்தா? எங்க படிச்சாதான் படிப்பு வராதா? எங்க படிச்சாலும் படிப்பு வரதா செய்யும். யோ, அது கைட்டு தானே சொல்றது. இருந்தாலும் சில ஸ்கூல்னு ஒன்று இருக்குல்ல, என்ன ஸ்கூல்? ஒரு பழக்க வழக்கம்னு இருக்குல்ல, ஒரு ஸ்டைல் ஆஃப் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறும்ல அந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப. எல்லா ஸ்கூல்லையும் அது கிடைச்சிருமா? நம்ம படிக்க தான் அனுப்புறோம், ஸ்டைலா பந்தா காட்டிக்க அனுப்பல. படிக்க சொல்லியே தொந்தரவு பண்றீங்க. என் பரிச்சை கண்டுபிடிச்சது நாசமா போவேன். நான் பந்தா பண்ணிப்பேன். இந்த மாணிக்கம் பையன் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரான், ஷூ போட்டு போறான், நல்ல பேக், அவனுடைய ஸ்டைல்லாம் பாரு எப்படி இருக்கான். அதெல்லாம் பார்த்து என்னெல்லாம் சூடு போட்டுக்க முடியாது. உன்னை யார் சூடு போட்டுக்க சொல்றது? போதும்டாப்பா, நான் பட்டது வரைக்கும் போதும். என் பசங்க நார்மல் ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஸ்கூல் பார்த்து சேர்த்தனாவே எனக்கு அதுவே போதும். அப்படியா? ஆமா. ஸோ உன்ன மாதிரியே அவங்களாம் தத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். யாரு தத்தின்னு சொல்ற? சரி சாரி, நான் தத்தி சொன்ன தப்பு தான், மன்னிச்சுக்கோ. ஏன் சின்ன ஸ்கூல் படிக்கிற உன்னை மாதிரி ஒரு மக்கா ஒன்று பார்க்குறேன். போட வேலையை பார்த்துக்கிட்டு. அதான் இல்லதான் சொல்லி இப்போ என்ன பண்ணுறது. நான் வந்து பெரிய லெவல் ஹை லெவலில் பார்க்க போறேன். இப்போ எல்லா ஸ்கூலும் போனோம்னா மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஃபீஸ் அந்த மாதிரி கட்டுற மாதிரி பார்க்க போறேன். உனக்கு என்னப்பா? நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நீ வந்து பந்தா காட்டின்னு தெரியவ, லாஸ்ட்ல ஏன் தலை தான் உருளும். இப்ப ஆடுவ, ஸ்டார்டிங்ல பந்தா காட்டின்னு தெரியவ, எல்லாரும் ஆடுறாங்க அப்படி மாதிரி. லாஸ்ட்ல ஏன் தலையில தான் உருளும் எல்லாமே. இப்போ என்ன என் பிரச்சனை வந்து கட்டணும் பாரு அப்படின்னுவ. ஸ்கூல் சேர்க்கிற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? இந்த பந்தா காட்டுற வேலையில இதோட நிறுத்திடு. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. அவங்கள படிக்க வைக்கிற வேலையை மட்டும் பாரு. எங்க படிச்சாதான் நான் படிப்பு வரும். ஐயோ, படிக்க வைக்கிறதா நானும் கேட்குறேன். கொஞ்சம் பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சா அந்த ஏற்ற மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் வரும், கொஞ்சம் மாறும் பசங்களுக்கு. பசங்க கொஞ்சம் நல்லா அழகாக வளருவாங்கன்றதுக்காக தானே நான் பண்ணுறேன். என்ன பழக்க வழக்கம்? நம்ம வீட்டில் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாவே நல்ல பழக்க வழக்கம் வந்துடும். நம்ம முதல்ல உட்காந்து வீட்டில் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு. அதுதான் நமக்கு வரலையே. ஸ்கூல் நல்லா சேர்த்துட்டா அவங்க சொல்லி தருவாங்க அப்படியெல்லாம் இல்லை.
அப்போ எதுக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்போம்? வீட்டில் இருந்தால் நம்மளே சொல்லி தருவோம். சின்ன தம்பி குஷ்பு மாதிரி. என்ன அது சின்ன தம்பி குஷ்பு மாதிரி? சின்ன தம்பி குஷ்புல மாஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்கே சொல்லி தருவாங்களா? அந்த மாதிரி சொல்லி தரலாமா? எல்லா வாத்தியார் வீட்டுக்கு வர வைப்போமா? ஏண்டா படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. அது எங்க போய் என்ன பண்ணுமோ அங்க பண்ணாதான் வரும். அதான் நானும் சொல்றேன், அமெரிக்கன் இன்டர்நேஷனல் சேர்த்து விட்டுருவோம் தரமணியில. புருஷன் தாண்டி. பெரிய ஸ்கூலு. ஆக்டர்ஸ் பசங்களாம் அங்கே தான் படிக்கிறாங்க. எல்லா ஆக்டர்ஸ் பசங்களும் அங்கே வந்து படிக்கிறாங்க. மினிஸ்டர்ஸ் பசங்களாம் படிக்கிறாங்க. நான் சொல்றேன், எல்லாம் சென்ட் ஜோசப், இல்லைன்னா சென்ட் ஜான்ஸ், இல்லைன்னா பிஎஸ்பிபி மில்லியனம், அந்த மாதிரி பெரிய லெவல்ல சும்மா டாப் லெவல்ல போயிட்டு வரட்டும். காலையில 6:30 மணிக்கு ஏறுவாங்க பசங்க, டிஃபன்லாம் சாப்பிடாம. அவங்க போய் அங்கே இறங்குறதுக்குள்ளே டூர் போயிட்டு வந்த மாதிரி தொங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏசி ரூம் தான். ஏசி ரூம்ல உட்காந்து ஜாலியாக அப்படியே இப்போ பார்த்தாலும் அந்த ஃபுட்டுலாம் ஸ்நாக்ஸ்லாம் மாறிடும் உங்களுக்கு. இதுங்க தயிர் சாதமோ லெமன் ரைஸை கட்டின்னு போவாங்க. அவங்க பாரு ஸ்டைல பர்கர், பீஸா, மோமோஸ், அப்புறம் டக்கிலோ இல்லைங்க இல்ல ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. நம்மளே நம்ம பசங்களுக்கு எடுத்துட்டு இருக்கோம். படிப்பு மட்டும் தான் வேணும், ஒழுக்கம் மட்டும் தான் வேணும். அதை சொல்லி கொடுத்துட்டாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கிடைச்சிரும். இதுக்காக ஸ்கூல் நல்ல ஸ்கூலான்னு தேடிலாம் போக கூடாது. அப்ப அங்க படிக்கிற பசங்கலாம் யாரு? அவங்க இருக்கா, அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும் அவசியம் இல்லை. என்ன ஐயோ டிஃபன் பாக்ஸ் பேசுதியா? இப்போ டிஃபன் பாக்ஸ்ல கட்டின்னு போற சாப்பாடு சொல்லுது அந்த பையனுடைய தரத்தை. அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற சாப்பாடு சொல்லுது அவங்களுடைய வசதி வாய்ப்பு. ஓபன் பண்ண உடனே குப்புன்னு ஸ்மெல் வந்தா மிடில் கிளாஸ். அப்படி ஓபன் பண்ண உடனே கொஞ்சம் பிரியாணி ஸ்மெல், இல்ல இந்த மைனஸ் ஸ்மெல், இந்த பீஸா ஸ்மெல் அடிச்சாங்கன்னா அவங்க ஹை கிளாஸ். டிஃபன் பாக்ஸ்ல இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அங்க அரசியல பசி யாருன்னா போதும், டிஃபன் பாக்ஸ்ல கிடையாது. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ்பா. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறப்போ அந்த தட்டு எடுத்துன்னு போயிட்டு தட்டு நீட்டி சாப்பாடு வாங்கிட்டு சாம்பார் நிறைய ஊற்றிட்டு ஒரு மாங்காய் பத்தை வச்சு சாப்பிட்டு வந்தோம். முட்டை போடுவாங்க, ரெட்டவரி நோட்டை கிழிச்சு என்ன பண்ணுவோம், அந்த முட்டை மேலே கட்டி விட்டுருவோம். பிரிச்ச உடனே அந்த கூடலாம் அதில் ஒட்டிக்கும். அது ஒரு விளையாட்டு எங்களுக்கு. அப்படின்னா நாங்கள் இருந்தோம். இப்ப இருக்கிற பசங்க அதெல்லாம் பண்ண முடியுமா? அப்ப நீங்க இருந்தீங்க. இப்ப இது பாரு, நீ சும்மா இந்த லூசு தரமா இந்த புளி சாதம் கட்டி கொடுக்குற வேலை வச்சுக்காத. ஏதாச்சும் புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறும். 2 பேருக்கு வந்து காலையில என்ன பண்ற, பீஸா பண்ற, அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் நீ தான் ரெடி பண்ற. ஓகே பண்ண மாட்டேன். பண்ணலாம் விட, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஸ்விக்கில. நீயே பசங்களுக்கு எடுத்துறாதடா. வந்த வளரணும் அப்படியே. அவங்க போய் அமெரிக்கால செட்டில் ஆகணும், இங்க இந்தியால இருக்க கூடாது. என்னதான் ஆச்சு உனக்கு? எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும்பா. அடுத்தவங்கள பார்க்காத ரவி. ஆமாப்பா, நான் சொல்றேன், போய் அமெரிக்கால செட்டில் ஆகணும், எங்கேயாவது போய் ஊர்ல இருக்கணும். அடுத்த வேலைக்கு சோத்துக்கல மனைவி கஷ்டப்பட்டு இருப்போம், மாத்திரம் கூட காசு இருக்காம இருப்போம். அவங்க ஜாலியா அமெரிக்கால சுத்திக்கிட்டு இருக்கட்டும். இதெல்லாம் போனதெல்லாம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ வேலை வெட்டிக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். என்னது என்ன சொன்ன? என்ன சொன்ன? நானும் வேலை வெட்டிக்கு போதுமா? நீ தான் போகணும். என்னடி பேசுற நீ? ராஸ்கல் தமிழ் பேசுற. என்னைய போய் வேலை வெட்டிக்கு போக சொல்ற? தான் பேசுற. வீடியோ வித்துடலாம்.